ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸில் வச்ச டாபிக்ஸை மட்டும் ட்ரேட் பண்ண முடியுமா முடியாதா, அதனால நம்மளுக்கு ஒரு வினிங் ரேஷியோ இருக்கா இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு எடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட், லிக்விடிட்டி, ஃபேர் வேல்யூ கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், அதுலேயே பிரேக்கர் பிளாக்ஸ், எஸ்எம்டிஸ், மேக்ரோஸ், இது எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணக்கூடியதுக்கு கில் ஜோன் டைமிங் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அந்த டைம்ல தான் நீங்க வந்து எல்டிஎஃப்ல ட்ரேட் எடுப்பீங்க. ஹெச்டிஎஃப் பிரச்சனை கிடையாது. எல்டிஎஃப்ல இன்ட்ராடே பண்றவங்க அந்த டைம்ல மட்டும் தான் நீங்க ட்ரேட் எடுக்கணுமே. வேற எந்த டைம்லயும் வந்து நீங்க ட்ரேட் எடுக்கவே கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க பார்த்தது எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க. அது இல்லாம உங்களால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 4 hour டைம் ஃப்ரேம், 1 hour டைம் ஃப்ரேம் கன்வெர்டட் டு 15 or 5 அதான் பார்க்க போறோம். செகண்ட் மந்த் போர்ஷன் வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 1 டேல இருந்து வந்துருவோம். வீக்லி கூட பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அக்டோபர்ல இருந்து பார்க்க போறோம்னு சொன்னோமா, செப்டம்பர் 30 இந்த மண்டேல இருந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த ஃபால் பார்ப்போம். இது வந்து ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி பிளஸ் யூரோ யூஎஸ்டி ரெண்டுமே பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா மண்டே 30 எங்க ஸ்டார்ட் ஆகுது, சம்திங் இங்க இருக்கும். உங்களுக்கு இது ஃபுல்லா இருக்கவே இருக்காது. ஃபால் ஆகும்போதுன்றது இது இருக்கவே இருக்காது. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து மார்க்கெட் இந்த மாதிரி கன்சல்டேஷன் கொடுக்குது மீன்ஸ் இவ்வளோ பெரிய பை ரேலி கொடுத்துருக்கான். இங்கே ப்ரீவியஸாக ஐசஸ் எல்லாமே கரெக்ட் ஆகி தான் பை ரேலி இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு சைடில் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆச்சுன்றதை பாருங்க. ஏன்னா ஐஆர்எல்இஆர்ன்ற ஒரு டாபிக் வந்து நான் இன்னும் உங்களுக்கு கவர் பண்ணல. 5th வீக்ல தான் அந்த டாபிக் வரும். அந்த டாபிக் வரும்போது சிம்பிள் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் இதை படிச்சிருக்கீங்கல்ல, எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் ஒரு ஐஆர்ஐ எடுக்கும் வந்துட்டு போகும், அகைன் ஒரு ஐஆர்ஐ எடுக்கும் வந்துட்டு போகும், ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக கீழே வரும்னு சொல்லிட்டு அதுதான் நடக்கும். ஐஆர்எல்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பான்ஷன்ல எஃப்இஜிஸ் பேர் தான் ஐஆர்எல்னு சொல்லுவோம். இஆர்எல்னா ஒரு ஐஸ் எடுக்கும், அதுதான் வந்து இஆர்எல்னு சொல்லுவோம். இஆர்எல்னா ஐஸ் அண்ட் லோஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஐ எடுத்ததுன்னா திருப்பி கீழே தான் வந்து ஆகணும், அகைன் ரீடெஸ்ட் ஆகிட்டு போகும். அதுதான் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஐ தான் நம்ம டார்கெட். அந்த ஐ எடுத்துட்ட பிறகு உங்களுக்கு மார்க்கெட் ஓரளவு தான் புஷ் தரும். அகைன் வந்து மார்க்கெட் கீழே வரதான் ஸ்டார்ட் ஆகும். அது கீழே வரத்துக்கு காரணம், ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வரதுக்கு காரணம் நான் இஆர்எல் டூ டாபிக் பார்க்கும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த கீழே வருது பார்த்தீங்களா, இந்த 4 hour டைம் ஃப்ரேம்ல இருந்து 15 minute டைம் ஃப்ரேமுக்கு நீங்க எப்படி மாத்திரி என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணுவீங்கன்றது தான் நான் இங்க காமிக்க போறது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே வரதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் ஒரு அக்யூமுலேஷன் சொல்லிட்டு ஒன்று, ஒரு கன்சாலிடேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அதுல இருந்து தான் ஒரு ஓவராலாக இறக்குவாங்க. இந்த இறக்கத்தை மட்டும் ஏன் ஒரு வேகமாக வந்து கேட்டீங்கன்னா, இங்கே போனது ஃபுல்லாக ஹெச்ஆர் மார்க்கெட்டு. ஸோ இறங்கும் போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லார் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் மூவ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரீவியஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் பை போன மார்க்கெட்டு கன்சல்டேஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஐ எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் பண்ணுதுன்னா தென் அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே போகலான்ற அர்த்தம் தான். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க டைரக்டா 1 hour டைம் ஃப்ரேம் போயிடணும். நீங்க பார்க்க வேண்டியதே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான். நீங்க தெளிவா வந்து மண்டே உள்ள போகும்போது நியர்லி மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நீங்க நல்லா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இங்க பார்க்க வேண்டியது உங்க கண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க ரிலேட்டிவ் ஐஸ் தெரியும். ஓகேங்களா? ஒரு கன்சல்டேஷன் தான் எப்படின்னு சொல்றேன். ரிலேட்டிவ் சைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கா, தென் இங்கேயும் பாருங்க ரிலேட்டிவ் லோஸ் இருக்கா. உங்களுக்கு மண்டே இங்கே தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் இங்கே ரிலேட்டிவ் லோஸ் இருக்கா. ஸோ இப்போதைக்கு வந்து உங்கள் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது மார்க்கெட்டில். இதுக்குள்ளே தான் வந்து உங்கள் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு பாஸ்ட் 2 days. இப்போ மண்டே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு தென் மேலே போயிட்டு தென் கீழே வருது. இது வந்து பேக் டெஸ்ட்டில் பார்த்தா தெரியுது, அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஐஆர்எல் கிளாஸ் எடுக்கணும், PO3 கிளாஸஸ் எடுக்கணும். இப்போ அப்போ என்ன தான் ப்ரோ எடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நான் எடுக்க போகிறது ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்லையோ ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லையோ எங்கெங்கெல்லாம் எஃப்இஜிஸ்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணி இறங்குதோ அந்த டைம் ஃப்ரேம்ல போயிட்டு 15 minutesல நான் உங்களுக்கு எம்எஸ்எஸ் காமிக்க போறேன். அவ்வளவுதான். அதுதான் சொன்னா நான் உங்களுக்கு முழு ட்ரேட் பிளான் எடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஒரு கன்சல்டேஷனை மாட்டுச்சு, அந்த கன்சல்டேஷன்ல ஏன் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா புரியாது. கரெக்டா? இங்க இருந்து இறங்குது நான் டேரக்டா சொல்றது விரும்பல. ஒரு ஐ எடுத்த பிறகு ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்பி மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட் வருது. அதுக்காக தான் நான் வந்து இங்க இவ்வளவு நாள் இது எடுத்தது. இப்போ கிளாஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெர் டே எடுங்கன்னு கேட்டீங்கன்னா
அது இப்போ கிடையாது. உங்களுக்கு செகண்ட் மந்த் போர்ஷன் வரும்போது 2 கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் போகும். இப்போ நான் எடுக்க போறது எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல கரெக்டாக ஒரு ஷிஃப்ட் கொடுத்து ஒரு பீடியரை தொடுதோ அந்த பீடியரை வந்து நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல கில் ஜோன் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கும். அவ்வளவுதான். அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு எஃபிஜி இருக்குங்களா உங்களுக்கு, இந்த லோ ஃபுல்லா கனெக்டட். தென் இங்க போய் டேப் ஆகுது. டேப் ஆகுது டியூஸ்டே அக்டோபர் 1. இந்த கேலண்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டக்கு டக்குன்னு போறதுக்கு. ஓகே, எம்எஸ்எஸ் பார்ப்போமா? உங்களுக்கு கரெக்டா ஐ எடுத்து லோ எடுத்துட்டு இந்த எஃபிஜி வந்து டேப் ஆனது 12 மணிக்கு டேப் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே படாது. ஏன்னா டேப் ஆனதுக்கு அப்புறம் கில் ஜோன்ல உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடைச்சி நீங்க என்ட்ரி எடுக்கணும். அந்த நைட் டைம்ல போய் நீங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. லண்டன் கில் ஜோன் 11:30 மணிக்கு நீங்க சார்ட் திறக்கணும் ப்ரோ. இப்பதான் நீங்க பாக்குறீங்களா என்ட்ரி எப்படி எடுக்கும்னு சொல்லிட்டு. நியர்லி நீங்க 11:30 மணிக்கு சார்ட் ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட் இங்க இருக்கும். அதுக்குள்ள நடந்து முடிஞ்சதுதான் நீங்க போயிட்டு இப்போ எவ்வளவு நேரம் இந்த 1 ஹவர்ல போயிட்டு மார்க் பண்ணிட்டு வந்ததெல்லாம் பாப்பீங்க. எனக்கு தேவை ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இருக்கணும்னு சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. 11:30க்கு மார்க்கெட் இங்க இருக்கும். நீங்க சிம்பிளா பாருங்க, அந்த பாத் ஒரு டிராப் பண்றோம் பாருங்க. இந்த ஐ எடுக்கிறாங்களா, தென் அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குது. இந்த ஓபிக்கு கொடுத்து இறக்குறான். இந்த லோ எடுக்கிறான். லோவர் லோ இப்பதான் ஸ்டார்ட் பண்றானே. இந்த எஃப்இஜி மார்க் பண்ணுவீங்க. டவுன் மார்க்கெட் இவ்வளவுதான் நான் இப்ப இங்க பார்த்ததே. ஓகேங்களா? இதான் எம்எஸ்எஸ் பார்த்துட்டு நீங்க எடுக்கிறீங்க. அந்த ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா புரியாது. இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜில தான் என்ட்ரி எடுக்குது. நான் உங்களுக்கு சொன்ன அந்த லண்டன் மார்க்கெட் கில் ஜோன் சொல்லுவோம்ல, அதுதான் என்ட்ரி எடுக்கிறது. அந்த டைம் தவிர்த்து என்ட்ரிஸ் இருக்காது. என்னோட சார்ட்ஸ் நீங்க போன எடுத்து செக் பண்ணலாம். கரெக்டா இப்போ என்ட்ரு ஆயிருக்கிற எஃப்இஜி பேரு ஐஓஎஃப்இடி. தேர்ட் கேண்டிலே டேப் 11:45க்கு டேப் ஆயிருக்கு. 11:30லேருந்து 3 o'clock வரைக்கும் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். லண்டன் கில் சொன்னா. ஸோ இதில் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. ஷார்ட் பொசிஷன் 731 அது போல என்ட்ரி இருக்கும். எஸ்எல் வந்து எங்க ப்ரோ வைக்கிறது? இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வைப்பீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்ட்ரக்சர்ல வைக்கலாம். ஏன்னா கரெக்டா இந்த ஐயை இது எடுத்து தென் இந்த லோவை இது எடுத்துட்டு திருப்பி உள்ள போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஓபி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓபி அது கொடுத்துட்டு தான் வருது. அது 11 மணிக்கு ஆயிருக்கு. அதனால நாங்க நம்ம என்ட்ரி எடுக்கல. திருப்பி இறக்கும் போது ஒரு லோவர்ல வைக்குது இல்ல, இப்போ இந்த ஃபீஜில் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதனால ரீசன்ட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வைக்கிறோம். நியர்லி நம்மளோட டார்கெட் ஒரு 1:2 தான் மினிமம். நான் சொல்றேன், இது வந்து டார்கெட்லாம் இல்லாம நார்மலா நீங்க ஐசிடி பண்ணும்போது உங்களுக்கு 1:2ன்றதுல ஈஸியா ஹிட் ஆயிடும். ஆனா ஒரு டார்கெட் ஃபிக்சேஷன் அப்படின்றது நீங்க எப்படி பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் லோ ஈஸியா போயிடுங்க. உங்களுக்கு அந்த ஈக்குவல் ரிலேட்டிவ்ஸ் லோஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த எக்ஸாம்பிள் தான் இது. சரிங்களா? இது வரைக்கும் நீங்க டார்கெட் வைக்கலாம் தாராளமா. ஸோ நீங்க அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் ப்ரோ. செஷன் டு செஷன் ஹோல்ட் பண்ணலாம். 4 hours 5 hours கூட ஹோல்ட் பண்றது உங்க விருப்பம் தான். நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். நியர்லி நீங்க எடுத்த என்ட்ரி வந்து 11:45, பட் நீங்க ஹோல்ட் பண்ணி அந்த டார்கெட் வரைக்கும் நிக்கணும்னா 3:30 ஃபுல் செஷன் நீங்க உட்கார்ற மாதிரி இருந்திருக்கும். உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:5.3. சரிங்களா? $114 எஸ்எல் வந்திருக்கும் ஒரு லாட் போட்டிருந்தீங்கன்னா. $613 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஒரு லாட்டுக்கு இது. சரிங்களா? இங்க இருக்க எஸ்எல் காட்டிலும் உங்களோட ப்ராஃபிட் வந்து 5.3 மடங்கு அதிகமா இருக்கு. அது பேர் தான் 1:5.38 நீங்க போட்டிருக்க. சரிங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா RRன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் உங்களுக்கு HTFல இருந்து தான் கன்வெர்ட் பண்ண என்ட்ரியை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூஷன் என்ட்ரின்லாம் சொல்லுவாங்க. நியூயார்க் இப்போ எங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. 5:30 கேண்டில் இங்க இருக்கு. சரிங்களா? நியூயார்க் இங்க தான் ஓப்பன் ஆகுது. கரெக்டா ஒரு 7 o'clock போல உங்களுக்கு கீழே வந்து இந்த லோ எல்லாத்தையும் காலி பண்றாங்க. அகைன் அங்கே ஒரு எஃப்இஜி பிளஸ் ஒரு ஓபி, அதுல இருந்து ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? அது எஃப்இஜி எடுக்கிறீங்களா ஓபி எடுக்கிறீங்களா உங்க விருப்பம் தான். எல்லாராலையும் அது வந்து மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நான் ஓபியில் எடுத்துடலாம் சொல்லி சீன் போட்டுக்கலாம். ஆனா ரியல் மார்க்கெட்ல எஃப்இஜியில் எடுக்கிறோமா ஓபியில் எடுக்குமான்றது அப்பதான் நம்மளுக்கு அந்த பதட்டத்துல நம்ம என்ட்ரி போடுவோம். ஒன்னு எஃப்இஜி தொட்டவனே எடுக்கிறோம் பல பேர் இருப்பாங்க, இல்ல ஓபி வரையும் போட்டோம்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. தென் அதுக்கும் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, சாரி டார்கெட் ஃபிக்சேஷன் பண்றதுலாம் ப்ரீவியஸ் லோ, இந்த லோ ஒரு லோவா தான் டார்கெட் பண்ணணும். ரொம்பலாம் நீங்க டார்கெட் பண்ற முடியாது. அதனால சொல்றேன். ஸோ இதுக்கும் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். நான் எஃப்இஜி தான் எடுப்பேன். நான் ஓபிஸ் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இது ஒரு 1:3.3. சரிங்களா? இவ்வளவுதான். நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிச்சீங்கன்னா நீங்க கரெக்டா எடுக்கலாம். இப்போ எப்படி இந்த லோ வரைக்கும் நான் தைரியமா என்ட்ரி எடுக்கிறேன்னா, நீங்க 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கல்ல என்ட்ரி, அந்த 1 hour டைம் ஃப்ரேம் நீங்க இங்க என்ட்ரி எடுத்தீங்களா,
நீங்கள் இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம்ல, அதே டைம் ஃப்ரேம்ஸ் தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு நான் சொன்னது என்ன, இங்கேருந்து நீ போகும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பில்ட் ஆகிறது வாய்ப்பு உண்டு. அதுக்கு உடனே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னான்னு கேட்டுறாதீங்க. ட்ரெண்ட் லைன் உடச்சி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாமான்னு, அப்படிலாம் இல்லை. ஒரு ரீசனோட எடுக்கணும். ஸோ இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இங்கே எல்லா லோஸ்லையும் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய லிக்விடிட்டி பெயர் எஸ்எஸ்எல். உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வரும்போது அந்த ஒவ்வொரு எஸ்எஸ்எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே விடும். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய மொத்த எஸ்எஸ்எல்லும் கலெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஒன்றா கீழே விழுது. அதுதான் உங்களுக்கு இங்கே என்ட்ரிஸாக கிடைச்சது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுத்து முடிச்சாச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஒரு லண்டனில், டியூஸ்டே அகைன் உங்களுக்கு நியூயார்க்கில் என்ட்ரி கொடுத்து முடிஞ்சாச்சு. 9:30 மணிக்கே முடிஞ்சிச்சு. நம்ம கம்முன்னு மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அகைன் வந்து நீங்கள் ஒரு வெனஸ்டே டேட் வந்து செகண்டா 4 hour போயிடுங்க. 4 hour போயிட்டு ஜஸ்ட் அங்கே என்ன இருக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம்ல அகைன் ஒரு எஃப்இஜி பிடிஆர்எஸ் போல எதனா உருவாயிருக்கான்னு பார்க்கறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் உள்ள போனதுனால எனக்கு தெரியுது பாருங்க, இங்கே வந்து பிடிஆர் இருக்கு, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு தெரியுதுங்களா, தென் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு தெரியுதுங்களா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரே ரீசன் இந்த பிரேக்கர்ஸ் வந்து இங்கே தடுக்கும். இந்த பிரேக்கர்ஸ் இருக்கும் போது மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரே வேலை என்ன பண்ணணும்னா, அந்த பிரேக்கரை டேப் ஆகுதோ டேப் ஆகலையோ, ஆனால் கீழே இருக்குந்தே மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி போயிடுவானுங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போக மாட்டானுங்க. இந்த பிரேக்கர்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜில இருந்தே உங்களுக்கு மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி கீழே எடுத்துட்டு போகும். இந்த எஃப்இஜி சொல்கிறேன் நான், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய வரும். இப்போ இங்கே பிரேக்கர் இருக்கு, ஓகே, பிரேக்கரே இல்லை, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது இந்த எஃப்இஜி தானே கரெக்டாக வரும், ஆனால் இந்த எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் இறங்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு எம்எஸ்எஸ் வச்சுட்டு இறங்கிச்சா நான் இங்கே எடுத்துருவேன். இதை தான் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்க, சும்மா சும்மானா என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் எடுத்துருவேன்னு சொல்கிறது இதுதான். இப்போ இங்கே தொட்டாச்சு, நான் உள்ளே போய் பார்க்க வேண்டிய கேண்டில் எது தெரியுமா, இந்த 22 to 2:30 தேவையில்ல, 2 to 6 தேவையில்ல, 6 to 10 தேவையில்ல, 10:30 மணி கேண்டில் 1 hour முடிஞ்ச பிறகு நான் சாட்டை தந்தா போதும், 11:30 மணிக்கு உள்ள போனா போதும். ஸோ நியர்லி அந்த 4 hour எஃப்இஜியோட லைன் தான் இது. இப்போ நீங்கள் போயிட்டீங்க 11:30க்கு தான் நீங்கள் சார்ட்டை வந்து பார்க்கணுமே. 11:30 அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கும். நான் சும்மா தான் சொல்கிறேன், இங்கே 1 hourல எதுவுமே தெரியல, ஏன்னா ஒரு பீடிஆர் இருந்தால் திருப்பி இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். நான் சொல்ல வரது ஜஸ்ட் ஒரு 1 hour போயிட்டு பாருங்கன்னு சொல்கிறேன், பார்த்தா தான் ஒரு புரிதல் வரும். அதுக்காக அகைன் 15 minute போகணும். இப்போ தான் உங்களுக்கு இங்கே தான் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜஸ்ட் 11:30 ஸ்டார்டிங். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுது, அந்த 4 hour எஃப்இஜியில் வந்து எப்போ டேப் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஐயை போயிட்டு கனெக்ட் பண்ணுறது முடிஞ்சதுனால இல்லை, எனக்கு வந்து அங்கே செல்லு தான் மார்க்கெட்டு, ஓகேவா. நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கீழே இன்னும் செல்லு போகணும்னு சொல்கிறது. அதனால நான் எங்கள் செல்லுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு செல்லுக்கான எம்எஸ்எஸ் கிடைச்சா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன், நான் எடுக்க மாட்டேன். ஓகே, இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஹை போகிறானா, தென் இந்த லோ வரானா, இந்த லோ உடச்சி கீழே வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஓபி டேப் ஆகி இறங்குது. இந்த ஒரே ஒரு ரீசனால் தான் ப்ரோ எஃப்இஜிஸ் இல்லைன்னா ஓபிஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறது. இந்த மாதிரி கட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓபிஸ் யூஸ் ஆகுதுன்றது. எஸ்எல் இது வரைக்கும் வரும், நான் ஓபி மட்டும் மார்க் பண்ணுறேன், எஸ்எல் இது வரைக்கும் வரும். ஓகே, ஓபி வந்து இங்கேயே தொட்டுருச்சேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரக்சரே மாறினது இங்கே தான், இந்த இடத்துல தான். இந்த ஐ எடுத்தானா இங்கே, தென் இந்த லோ எடுத்தானா இங்கே. ஓகேங்களா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோனா, பிரச்சனையே இல்லை, லைன் சார்ட் வச்சுருங்க, அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. பார்க்க ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போ இங்கேருந்து இப்படி எடுத்து அகைன் உள்ளே போய் டெஸ்ட் ஆகிறோம். சரிங்களா, இங்கேயும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறதுனால போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இங்கெல்லாம் ப்ரீமியம்லாம் இருக்கும் தான், கரெக்டாக இருக்கும். 0.5க்கு மேலே தான் போயிட்டு ஓபி இருக்குது. ஓகே, ஸோ அங்கேருந்து உங்களுக்கு டேப் ஆகிட்டு மார்க்கெட் இறங்குற டைம் வந்து கில் ஜோனான்னு பார்க்கணும், இல்லைனா என்ட்ரி கிடையாது தான். 5:30 டேப் ஆனது ஓகே, 5:15, 5:30, 6:05, 45. ஓகே, 5:30 இருந்து 9 o'clock என்ட்ரி கிடைச்சா எடுங்க. கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் பார்க்க வேண்டியது 6 to 8:30. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் டவுன். இப்போ இதையே கிளாரிஃபிகேஷனுக்காக 5 minute போகிறீங்கன்னா பார்க்கலாம், 5 minute போயிட்டு. ஆனால் என்ன கேட்டால் எனக்கு 15 என்ட்ரி கிடைச்சா நான் 15 எடுத்து முடிச்சிருவேன், நான் 5 minute போக மாட்டேன்.
உங்கள் கிளாரிட்டிக்காக நான் போயிட்டு காமிக்கிறேன். ரீஎன்ட்ரிஸ் எதனா ஹேப்பன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இறங்குறோம். நியர்லி இந்த லோவை காலி பண்ணது ஒரு 6:30 டைம் போல. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க ஒரு I2 லோ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்கு. இந்த I2 லோல உங்களுக்கு எதனா PDRS இருந்தா நீங்க அங்க மார்க்கெட் போகும்போது திருப்பி என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி கண்டினியூஷன் என்ட்ரி எடுக்கிறது இவ்வளோ கன்சல்டேஷன் மார்க்கெட்ல எடுக்காதீங்க. நல்ல மார்க்கெட்டு கொஞ்சம் எல்லார் மார்க்கெட்னா உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். ரீஎன்ட்ரிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்ல வரேன். இப்படி வருது இல்ல, அகைன் நீங்க போயிட்டு திருப்பி இப்படி வரது வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ரீஎன்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். இதே கன்சல்டேஷன் மார்க்கெட்ல உங்களுக்கு ரீஎன்ட்ரிஸ் வந்து நல்லா சப்போர்ட் ஆகாது. இந்த மாதிரி HR மார்க்கெட்ல இப்போ நீங்க இதுக்கு வரையுமே நீங்க அந்த பொசிஷன் பாக்ஸ் போட்டு பாருங்க. இது வரைக்கும் வைக்கணும். ஓபி வந்து இங்க பாக்ஸ் மார்க் பண்ணியிருந்தா ஓகே, ஆனா ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்எல் வைக்கணும். இங்க டிபி எங்க போடுவோம்னா நியர்லி இது வரைக்கும் தான். ஓகேங்களா? இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் சொல்றேன், ப்ரீவியஸ் லோ. ஓகே, இது இட்டானதே உங்களுக்கு ஒரு 2.4 1:2.4. ரியாலிட்டி அதுதான் ப்ரோ, ரொம்பலாம் கிடைக்காது. எப்பவுமே வந்து 1:2 இருந்து 1:3 தான் நீங்க ரியாலிட்டி எதிர்பார்க்க வேண்டிய RRA. இப்போ அகைன் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் போயிடுங்க. ஏன்னா அந்த நாள் முடிஞ்சிருது இல்ல, உங்களுக்கு தேர்ட் டேட் முடிஞ்சிருது இல்ல, சாரி செகண்ட் டேட்டா. இங்கே தான் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க 2 அக்டோபர். ஆனால் உங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய டிபிலாம் இந்த லோ இருக்கு, இந்த லோ இருக்கு, இந்த லோ இருக்கு, அவ்வளோ டிபிஸ் இருக்கு. உங்களுக்கு நியர்லி 3 அக்டோபரோட 10:30 கேண்டில் நீங்கள் உள்ளே வந்தால் போதும். இருக்கு பாருங்க 10:30 கேண்டில், பெரிய ஃபாலா. அந்த ஃபால் நம்மளால என்ட்ரியா மாற்ற முடியுமா முடியாதான்றது தெரியல, போய் பார்ப்போம். இதுதான் ப்ரோ ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் நல்லா பண்றானுன்னு சொல்றது. நீங்க எடுத்து அப்படியே விட்டு வச்சிருப்பான், இது எல்லாத்தையும் ஃபுல்லா மவுண்டம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம தான் வந்து கட் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டு இருப்போம். இங்கேயே நல்லா பாருங்க, இந்த ஐய எடுத்தாச்சா, தென் இந்த லோ மார்க்கெட் எடுத்திருக்கா, ஒரே நிமிஷம், இந்த லோ மார்க்கெட் எடுத்திருக்கா. இது வந்து ஓபி, அந்த ப்ளூ கலர் கேண்டில் ஓபி. அந்த மார்க்கெட் வந்து டேப் ஆனது நம்ம தலையெடுத்து 9:30 மணிக்கு நைட்டு டேப் ஆயிருக்கு. நம்ம எடுக்க மாட்டோம் என்ட்ரி. எதுக்காக வந்து இதை சொல்றேன்னா, ஆர்டர் ஃப்ளோ இன்னும் செல்லுல இருக்கு. நீங்க மறுநாள் போனாலும் செல்லு பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு போயிட்டு டக்குன்னு செல்லு காமிச்சா உங்களுக்கு புரியாது இல்ல, நான் செல்லு காமிக்கும் போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். நியர்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த டைம்லயே மார்க்கெட் கீழே விழுந்தாச்சு. ஒரு 10:30 10:45 அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒரு 11:30 தான் நம்ம உள்ள வருவோம். இங்க இருக்கு மார்க்கெட். இன்னும் கீழே விடுமான்னு கேட்டா எனக்கு இது நிஜமா தெரியாது. ஆனா அந்த கண்டினியூஷன் என்ட்ரிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இருக்கான்னு பார்ப்போம். அது முன்னாடி சைட்ல டிபி இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஏதாவது ஸ்டார்ட் வந்து ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இங்க இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு 11 o'clock போல. தென் நம்ம இந்த ஈக்குவல் தாராளமா டார்கெட் பண்ணலாம். இங்க இருக்கு பாருங்க, தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல அடுத்த டார்கெட் சொல்றேன். இது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ மார்க்கெட் எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது, லண்டன் டைம் எங்க ஸ்டார்ட் ஆகுது, சி இந்த 11:30 தான் நீங்க வந்து ஸ்டார்ட் ஆகிறத பார்ப்பீங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கு மார்க்கெட். இந்த எஃப்இஜிக்கு இங்க மேல போயிட்டு வருமான்னு கேட்டா நிச்சயமா ரொம்ப டவுட் தான். அப்ப இந்த இடத்துல எதனா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ, இது பேர் தான், தருதா இல்லையான்னு பார்க்கணும். 5 மினிட்ல போய் பார்க்கணும். இங்க பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, மேல போயிட்டு கீழே வருது. இந்த லோ எடுத்தாச்சு. இந்த ஐக்கு ப்ரீமியம்ல இங்க எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜில டாப் ஆயிட்டு இங்க வருது. அகைன் இந்த எஃப்இஜி டாப் ஆயிட்டு வருது. இதான் சொன்னேன், எல்லார் மார்க்கெட்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு என்ட்ரிஸ் தரும் சொல்லிட்டு. இங்க உங்களுக்கு ரிஸ்கின்றது எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் இங்க ஸ்ட்ரக்சர் மாறுது இல்ல, இந்த லோ எடுத்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் தொடுது இல்ல, அதை கூட விட்டுருங்க. ஏன்னா நானுமே வந்து சேஃபா தான் என்ட்ரி ஆவேன். இங்க இருந்து திருப்பி வரும்போது எனக்கு ஒரு லோவர் ஐன்றது கன்ஃபார்ம் ஆகுது, அகைன் ஒரு லோவர் லோன்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஃபீச்சர் நான் என்ட்ரு ஆயிப்பேன். நானுமே சேஃபா தான் ட்ரேட் பண்ணுவேன், உடனே எல்லாம் போயிட மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபால் ஆயிடுச்சுல மார்க்கெட்டு. ஸோ இதுல இருந்து ட்ரேட் பண்ண பார்ப்பேன். ரெண்டாவது வாட்டி சேஃபான என்ட்ரில இருந்து ட்ரேட் பண்ணுவேன். இது வரைக்கும் தான் டிபி, அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லாத்துக்கும் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது ரைட் சைட்ல. ஏன்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு நடந்தது ஹெச்ஆர்ல ஏ டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து இந்த ஐ வரைக்கும் ஸ்டாப் லாஸ், தென் இந்த லோ வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஒரு 4.6 ஐ திங்க், ஆமா 4.6, 1:4.6.
இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஒரு நம்பர்ஸ். 129 உங்களோட எஸ்எல் ஒரு லாட்டுக்கு. உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது 602. ஓகேங்களா, 130 வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு 4.5 மடங்கு அதிகமாக கிடைக்குது, அவ்வளோதான். இது ஒரு என்ட்ரி உங்களுக்கு. இந்த என்ட்ரி அப்போ தேர்ஸ்டே. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நீங்களே பாருங்க, இது வந்து டியூஸ்டே. எனக்கு மண்டே எதனா என்ட்ரி இருந்ததா? மண்டே எதுவும் நம்ம என்ட்ரி போடலை. ஓகே, டியூஸ்டே பாருங்க, ஒரு 5 அந்த 0.3 விட்டுருங்க, 5 வச்சுக்கோங்க டியூஸ்டே. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே டியூஸ்டே இன்னொரு என்ட்ரி ஒரு 3. அந்த பாயிண்ட்லாம் சேர்த்தா இதே ஒரு 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். அந்த 5 இது ஒரு 3, 8. தென் வெனஸ்டே ஒரு 2.5. ஓகே, ஸோ 10.5. தென் இங்கே உங்களுக்கு ஒரு 4.5. ஸோ உங்களுக்கு 15 வந்துடுது. ஒரு பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 15% ப்ராஃபிட். சரிங்களா, இதுவே நீங்கள் வந்து 0.5% ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணீங்கன்னா பெர் வீக்கில் 7.5% ப்ராஃபிட். நான் சொல்றதே பெர் வீக்கு வந்து நீங்கள் 3 to 4% பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு 10% to 12% ஒரு டீசென்ட் அமௌண்ட் 100K அக்கௌண்ட்ல. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருந்தது இதுக்கு மட்டுமே. தென் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் போயிடுங்க. தேர்ஸ்டே வரைக்கும் நீங்கள் எப்படி முடிஞ்சதுன்னு மார்க்கெட்டை பார்க்கறதுக்காக. உங்களுக்கு தேர்ஸ்டே இவ்வளோ பெரிய கேண்டலோட முடிச்சிருப்பானுங்க. ஓகே, உங்களுக்கு இன்னும் இங்கே டார்கெட்லாம் மிச்சம் இருக்கு. இப்போ ஃப்ரைடே நைட்டு கேண்டில் விட்டுருங்க. ஃப்ரைடே 10:30 கேண்டில் தான் நீங்கள் உள்ளே வர போகிறது. ஏன்னா அதில் வந்து 1 hour முடிஞ்சோட 11:30 நீங்கள் லண்டன் வரணும்ல. இவ்வளோ பெரிய எஃபிஜி இருக்கு. இதுக்கு இவ்வளோ மேலே போயிட்டு இறங்குவானான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா, அப்போ நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு எப்போ சொல்கிறேன். 1 hour போயிட்டு சும்மா பார்த்துட்டு 15 minute போயிடுவேன், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண மாட்டேன் நானுமே. ஓகே, இது 11:30 இங்கே இருக்கும். நியர்லி நம்மளுக்கு வந்து எப்போ செல்லு கிடையாது அப்போ தான் எடுக்கணும். மாதம் பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்எஃபின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. மாதம் பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்எஃபின்னு சொல்லிட்டு நான் ஃபார்ம் பேரோல் அந்த நியூஸோட பேர். செம்ம இம்பாக்டாக இருக்கும். அந்த ஒரே கேண்டில் தான் இது அடிச்சு அறிக்கையாச்சு. இங்கே எனக்கு எந்த விதமான என்ட்ரியும் கிடையாது. ஓகே, என்ட்ரியே எனக்கு கிடையாது இந்த இடத்துல. ஜஸ்ட் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஈவினிங் வரவுடனே இறக்கிட்டாங்க 6 o'clock. ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கெட் டவுன் தான். ஸோ பெரிய அளவில் எந்த என்ட்ரியுமே எனக்கு இங்கே மேக் ஆகலை, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து மண்டே என்ட்ரி இல்லை, ஃப்ரைடே என்ட்ரி இல்லை. ஆனால் பயாஸ் மட்டும் என்னால் ரீட் பண்ண முடிஞ்சது. பயாஸ்லாம் டைரக்ஷன் ரீட் பண்ண முடியுது. இது வந்து ஜிபிபி யூஎஸ்டியில் நீங்கள் பார்த்தது. இதுவே நீங்கள் பார்க்க வேண்டியது யூரோ யூஎஸ்டியா இருந்தா அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். யூரோ யூஎஸ்டியும் அதே கதை தான். உங்களுக்கு அவனை போலேயே எவனோ கன்சல்டேஷன்ல இருந்து தான் கீழே இறங்க ஆரம்பிப்பான். அதே மாதிரி மண்டேல இருந்து இறங்க ஆரம்பிப்பான். சரிங்களா, இதுலயும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். அங்க என்ன இருந்ததோ அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் இருக்கும். 2 பேருமே ஒரே மாதிரி தான் ரெப்ளிகேட் பண்ணுவானுங்க. கொஞ்சம் மாறுதல் இருக்கும், அவனோட ஸ்ட்ரக்சர் ஏற முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா, அதே தான் இங்க பண்றதும். இங்க இருந்தா வரப்போகுது. இந்த ஐயை வந்து கனெக்ட் பண்ணிருப்பானுங்க கடைசியில, தெரியுதுங்களா? அந்த ரீசன் தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய பிஎஸ்எல் கனெக்ட் ஆகும் போது இங்க இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல் மொத்தமா கனெக்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கான். இப்போ நீங்க பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது மண்டே 10:30 இருந்து இப்போ மார்க்கெட் இப்படி இறங்குதுங்களா. நியர்லி இது வந்து உங்களுக்கு ஒரு டியூஸ்டே போல வந்தாச்சு. எனக்கு ஒரு 1 hour போனாதான் இன்னும் தெளிவா தெரியும். ஏன்னா பிடிஆர்எஸ் வந்து டேப் ஆயிருக்கா டேப் ஆகலையான்னு சொல்லிட்டு 1 hourல போகும்போது இந்த ஐ எடுத்திருக்கா, இந்த லோ எடுத்திருக்கா. இங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரேக்கர் வந்து இங்க டேப் பண்ணிருக்கான் இந்த இடத்துல, இந்த ப்ளூ கலர் கேண்டில். சரிங்களா, ஸோ மண்டே வந்து உங்களுக்கு நைட்டு டேப் பண்ணிருக்கான். அப்போ டியூஸ்டே இருந்தால் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். 15 minute மண்டே என்ட்ரி இருக்கான்னு பாக்குறேன். நான் சொல்றது இங்க ஹெச்டிஎஃப் இல்லை, எல்டிஎஃப் வச்சு மட்டுமே என்ட்ரி இருக்கான்னு பார்க்க போறேன் 15 minute. ஏன்னா அந்த டவுட்ஸும் உங்களுக்கு இருந்தால் அதுவும் கிளாரிஃபை பண்ணலாம் தான். செகண்ட் மந்த்ல தான் கிளாரிஃபை ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு வேணா பாருங்க. இருந்தால் தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்பலாம் இருக்காது. ஜஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஐயை தூக்கி இருக்கு. ப்ரீவியஸ் டே ஐயை தூக்கினா ப்ரீவியஸ் டே லோ போகுமா அப்படின்னு இந்தியன் மார்க்கெட் மாதிரி கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்து ஓவரால் ஐயர் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் நவருது. அதனால ஐயை தூக்கணுன்னே திருப்பி கீழே எடுத்துட்டு வரானுங்க லோக்கு. மற்றபடி அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே இறக்கிட்டு ஃபுல்லாக டவுன் பண்ணி அகைன் போயிட்டு இந்த ஓபி டாக். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள். இதுவுமே வந்து உங்களுக்கு 5 மணி 5:30 தான். ஓகேங்களா, டேப் ஆனது அப்போ அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல டேப் ஆயிருக்கு. என்ட்ரி வந்து அங்கே நம்ம கம்பல்சரி எடுப்போமான்னு கேட்டால் எடுக்க மாட்டோம். ஓகேயா, ஆனால் இங்கே ஃபாலோ ஆன் பண்ணால் என்ட்ரி கிடைக்கும் ப்ரோ. இந்த லோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரேக்கரை நீங்கள் பிடிக்கலாம் ப்ரோ. இந்த பிரேக்கர் கரெக்டாக இங்கே இருக்கு பாருங்க.
இந்த லெஃப்ட் சைடில் வந்து எல்லுன்னு என்னோட ஆரோ ஃபாலோ பண்ணுங்க. லெஃப்ட் டாப் கார்னர்ல எல்லுன்னு இருக்கா? இந்த ப்ரைஸை நல்லா கவனிங்க. நான் இங்கே நிறுத்துறேன். இங்க என்ன போட்டிருக்கு? 828 இருக்கா லாஸ்ட் 3 டிஜிட். இது வந்து 828 மேல போயிருக்கான்னு பாருங்க. இந்த கேண்டில் இங்க எல்லு பாருங்க. ஓகே, ஸோ அப்படிதான் நீங்க இங்க வந்து ட்ரிகர் ஆச்சா இல்லையான்னு தெளிவா செக் பண்ணிப்பீங்க. இன்னும் நல்லா தெரியும்னா நான் ஜூம் பண்ணா தெரியும். இவ்வளவுதான். ஸோ இந்த பிரேக்கர் வந்து நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த ஓபி எதுக்கு ப்ரோ மார்க் பண்ணேன்? இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதா தான் மார்க் பண்ணேன். இப்போ நான் பிரேக்கர் மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இங்கேருந்து என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா அது 6:45. ஓகேயா? 6:45 போது எனக்கு அது கீழ் ஜோன் தான், ஈவினிங் கீழ் ஜோன் தான் வரும். ஸோ அப்போ நான் அங்கேருந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்க நான் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் மார்க் பண்ணல, ஹெச்டிஎஃப்லாம் மார்க் பண்ணல. ஜஸ்ட் ஹெச்டிஎஃப்ல வந்து ஐ மட்டும் எடுத்திருக்கான், அவ்வளவுதான். எங்க ப்ரோனா தெளிவா இருக்குங்களா உங்களுக்கு? டிபி ரேடியூஸ் லோ ஒரு 5. இப்போ உங்களுக்கு மண்டே ஜிபிபி யூஎஸ்ல என்ட்ரி இல்லை, ஆனா யூரோ யூஎஸ்ல என்ட்ரி இருந்திருக்கு, தெரியுதா? இப்படிதான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அங்க இல்ல, ஆனா அங்க வந்து உங்களுக்கு ஃப்ரைடே என்ட்ரி இல்ல, மண்டே என்ட்ரி இல்லாததை மட்டும் தான் இப்போ நீங்க யூரோ யூஎஸ்லையும் கவர் பண்ணிட்டீங்க. இங்க ஒரு 5.5, அங்க ஆல்ரெடி நீங்க வந்து 15% மேக் பண்ணிட்டீங்க. இங்க வேற ஒரு 5.5, 20.5 வருதா இல்லையா? ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு 4 ஹவர் போயிடுங்க. ஓகே, இப்போ நீங்க பார்த்த ஃபால் இதுதான் நீங்க பிடிச்சிருப்பீங்க. அந்த பாக்ஸ் கூட காமிக்க வச்சா இந்த ஃபால் தான் நீங்க பிடிச்சிருப்பீங்க. நைட் இது 22:30 to 2:30, தென் இது வந்து 2:30 to 6:30, இது 6:30 to 10:30. 10:30 மணி கேண்டில் தான் நீங்க உள்ள வருவீங்க. ஓகேங்களா? இப்போ 10:30 மணி கேண்டில் நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி இங்க வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே கவர் பண்ணணும். மினிமம் இதெல்லாம் வந்து ரொம்ப லிக்விடிட்டி, ஓவர் லிக்விடிட்டி இந்த ஏரியாலாம். ஸோ அதை நீங்க கவர் பண்ணும்போது 1 ஹவர் போயிடுங்க. ஏன்னா 4 ஹவர்ல எதுவும் தெரியல ப்ரோ, அவ்வளவுதான் ரீசன். அதுதான் 4 ஹவர்ல எனக்கு எதுவும் பெருசா இல்லை, ஸோ நான் 1 ஹவர் போறேன். ஓகே, 1 ஹவர்ல என்ன நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நைட் கேண்டில் பாத்தீங்கல்ல, அது 4 ஹவர்ல பார்த்ததை 1 ஹவர்ல வந்து நீங்க அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கு நடக்கலன்றது எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்படி அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு லோ கலெக்ட் பண்ணி பிரேக்கர் இருக்கு. அதாவது இந்த லோ கலெக்ட் பண்ணி ஆஃப், அதாவது க்ளோஸ் வச்சுட்டு பிரேக்கர் இது இருக்குங்கல்ல, இதை வந்து டேப் ஆகிட்டு தான் இறக்குறாங்க நைட்டு. உங்களுக்கு இங்க இறக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ல வந்து இந்த ஒரே ஒரு பாருக்குள்ள கன்சல்டேஷன் ஆகுது. ஆனா என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் கேண்டில் இருந்து உங்களுக்கு ஐஓஎஃப்டி இருக்கு. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எதனா ஒரு கேண்டில் தொட்டுடுவான், ஆனா தேர்ட் கேண்டில் தாண்டத்துக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதானே தேர்ட் கேண்டில். இந்த தேர்ட் கேண்டில் தாண்டறதுக்கு முன்னாடியே எல்லா கேண்டிலும் தொட்டு நின்று இருக்காங்க நைட்ன்றதுனால அப்படியே இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த 12:30 மணி இருந்து ஃபாலோ ஆகுது பாருங்க. அந்த ஆர்டர் ஃப்ளோ புரியணும், அதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. இத்தனை அடி இங்க என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் போவேன் 15 மினிட்ல தைரியமா. ஓகே, டியூஸ்டே தான் என்ட்ரி பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு டியூஸ்டேல அங்கேயே ப்ராஃபிட் மேக் ஆயிடுச்சு, இருந்தாலும் இங்கேயும் பார்ப்போம். ஓகேங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவா இந்த ஐய தூக்குறாங்களா? இது இந்த ஏஷியன் மார்க்கெட்டோட இண்டிகேட்டர், அந்த ஏஷியன் டைமிங் கரெக்டாக காமிக்கும், அதுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த இண்டிகேட்டர் நேம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெக்னிக்கலுக்காக இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் வேலை குறையிறதுக்காக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். இந்த லோ இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் லோ, அது எடுத்து ஐஓஎஃப்டி டேப் ஆகிட்டு இறங்குது. திருப்பி இந்த லோ அந்த எடுத்துட்டு பிரேக்கர் பிளாக் டேப் ஆச்சான்னு தெரியல, நான் சும்மா மார்க் பண்றேன், டேப் ஆச்சான்னு இனிமே போய் பார்க்கலாம். இறங்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா எஃப்இஜி. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதோட டைமிங் கேட்டீங்கன்னா 11:45. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் பிரேக்கர் பிளாக். ஆஹா, டேப் ஆகல. இந்த இருக்கு தெரிஞ்சுங்களா, மைன்யூட் டேப் ஆகல. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இங்கேருந்து என்ட்ரி எடுப்பீங்க, இதுக்கு ரிஸ்க் ரிவார்ட். இதே நேரத்தில் உங்களுக்கு ஜிபிபி யூஎஸ்ல டியூஸ்டே இருந்தது, இப்பதான் பார்த்துருப்பீங்க. எங்க கம்பேர் பண்ணி எடுக்கணுன்றது உங்களுக்கு விருப்பம் தான். அதாவது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட பேர் வந்து எதுன்னு உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு, எங்க நல்லா ட்ரேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. 61, தென் லோ டார்கெட் எங்க ப்ரோ? ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே வச்சுட்டு வரலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 15 மினிட்ல காமிச்சு ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு போறேன். இந்த லோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பாத்தீங்களா ஈக்குவல் லோ, இந்த லோ வரையும் நான் டார்கெட் பண்ண போறேன். ஜஸ்ட் அது வரைக்கும் நான் டார்கெட், ஆல்ரெடி அங்கே தான் நிக்குது போல இது. ஓகே, அந்த லோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 5.6 அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அது வரையும் பண்ணுங்க.
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு ரீச் ஆனது 1:30 மணிக்கே ரீச் ஆயிடுச்சு. இப்போதான் ஒரு ஹோல்டிங் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. நீங்க அந்த ஆர்டர் ஃப்ளோ படி உங்களுக்கு ஹோல்ட் ஆகுதான் மார்க்கெட் வந்து பாருங்க. ஆர்டர் ஃப்ளோ படி என்ன ப்ரோ ஹோல்ட் ஆகணும்? இங்க வந்து ஓபியா, இந்த ஓபி தொட்டுட்டு இறங்குதா, திருப்பி இங்க வந்து எஃப்இஜியா, அந்த எஃப்இஜி தொட்டுட்டு இறங்குதா, அவ்வளவுதான். அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா மார்க்கெட் போச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட் வரை நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கலாம். எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம்னா இந்த லோ, இந்த லோ, அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, மார்க்கெட் நிறைய தரும் போது நீங்க பிடிக்கணும் ப்ரோ. அப்போ வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து டிசிப்ளின் எல்லாம் ஞாபகம் வரும் மனசுக்கு. 2 hour புக் பண்ணணும், 3 hour புக் பண்ணணும், அதோட வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், புக் பண்ணுங்க, ஒரு பார்ஷல் புக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ணுதான்னு பார்ப்பேன். ஒரு 1:3 முடிஞ்ச பிறகு ஃபாலோ பண்றான் அப்படின்னா ஓகே விட்டுருவேன். அப்படி ஃபாலோ பண்ணாம திருப்பி ரிவர்சல் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குது பயமுறுத்தலாம், 1:3 வந்து ஒரு 70% ஃபர்ஸ்ட் புக் பண்றோம், 30% விட்டு வைப்பேன். அதுவும் கொஞ்சம் சரியில்லைன்னா ஒரு 1:2 மிச்சம் இருக்க பொசிஷனும் புக் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமே இல்லை. இந்த ஓபில இங்க தொட்டுட்டு இப்படி இறங்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி இறங்கியாச்சு. அகைன் இந்த எஃப்இஜில தொட்டுட்டு இப்படி இறங்குது, அவ்வளவுதான், டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. உங்களுக்கு நியர்லி ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஹோல்ட் பண்ணணும், அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணணும். மதியானம் 11:45 இருந்து ஈவினிங் 7 வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். உங்களுக்கு இதுலயே ஒரு 1:11 கிட்ட ப்ராஃபிட். புரியுதுங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து அது டார்கெட் காமிக்கிறேன்னு சொன்னல, ஒன்றும் இல்லை, அது ஒரு 4 hour லோவா இருந்திருக்கும், அவ்வளவுதான். தெரியுதுங்களா? இது ஒரு லோ, இது ஒரு லோ. இப்போ இந்த லோ தான் நீங்க டார்கெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அதனால தைரியமான அப்படியே ப்ரீவியஸ் லோ போய் பாருங்கன்னு சொன்னேன். நீங்க பாக்குற ப்ரீவியஸ் லோ எப்படி இருந்தாலும் அது 4 hourலயும் ஒரு லோவா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அப்படியே டார்கெட் நீங்க வைக்கலாம், கொஞ்சம் லெஃப்ட்ல போயிட்டு லோ பார்த்துட்டு வைங்கன்னு. தெரியுதுங்களா? 4 hourல நான் ட்ராப் பண்ண லைன் தான் இது, உங்களுக்கு இங்க டார்கெட் ஹிட் ஆகுது. ஓகே, டியூஸ்டே வந்து ஒரு 11.3. இந்த மாதிரி ஃபேன்சி ரிஸ்க் ரிவார்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஆசை கிடையாது. ஒரு ஆவரேஜ் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னா 1:2 to 1:3 தான் நல்லது, ஹியூஜ் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது. எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க அனுபவிக்கணும், அவ்வளவுதான். அகைன் ஒரு 4 hour போக இப்ப நீங்க டியூஸ்டே எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போறீங்க. உங்களுக்கு நியர்லி இது வரைக்கும் எடுத்தாச்சு டியூஸ்டே. அப்போ இந்த லோ இருக்கு, இந்த லோ இருக்கு, இந்த லோஸ் இருக்கு, அது வரைக்கும் மார்க்கெட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நைட் கேண்டில் தேவையில்ல, நியர்லி மறுநாள் 10:30 மணி வரையும் தான். எஃப்இஜி இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இங்க இருக்கு, ஆனா மார்க்கெட் அங்கெல்லாம் போல. ஓகேங்களா? போலனா அவ்வளவு பெரிய பிரேக்கர் இங்க இருக்கு. இதுக்கு தெரிஞ்சுங்களா? அந்த பிரேக்கர் இங்க இருக்கு, எடுத்துடுறேன், சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு பிரேக்கர் இருக்கு. ஓகேங்களா? அது டேப் ஆயாச்சு 10:30 மணிக்கு, அகைன் ரீடேப் ஆகுது. இப்போ நான் இங்க என்ட்ரி எடுக்கணும். 1 hourல போயிட்டு பார்த்துட்டு, ஏன் 1 hourல பாக்குறேன்னா இப்போ இங்க கிடைச்சது, இங்க வந்து எனக்கு 10 இதுல ஐ மீன் 4 hourல வந்து இங்க கிடைக்கல, ஆனா எனக்கு 1 hourல கிடைச்சது. அதனால நான் 1 hourல பார்த்தேன், அப்புறம் நான் போய் கன்வெர்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இங்க பாருங்க, அந்த 10:30க்கு ரீடேப் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அந்த 10:30 to 2:30 கேண்டிலுக்குள்ளார ஒரு 1:30 ஃபுல்லா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விதமான லிக்விடிட்டி பை சைடு எல்லாத்தையும் எடுத்து இவன் மட்டும் தான் ஹைட்டா இருக்கான். ஓகே, அதெல்லாம் நோட் பண்ணணும். எடுத்திருக்கான்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 15 மினிட் போயிட்டோம், ஏன்னா 1 hourல எனக்குமே ஏதோ பேச தெரியல, 15 மினிட் போனாதான் தெரியும். ஓகே, இப்போ இருக்கு பாருங்க, இந்த ஐஸ் எல்லாம் கலெக்டடா. தென் இந்த லோலையும் என்ட்ரி இருக்கு, இந்த லோ கரெக்ட் ஆகிட்டு என்ட்ரி இருக்கு. எம்எஸ்எஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் டேப் ஆகுது எப்போ? 3:30 மணிக்கு. ஓகே, 3:30 மணிக்கு நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம், 3 நம்ம விட்டுருவோம். அப்போ அந்த என்ட்ரியை வந்து போட்டு வச்சு ஆர்டர் ஃப்ளோ தெரியுதுன்றது நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. மதியானம், அதாவது ஈவினிங் சார்ட் 5:30 மணிக்கு நீங்க டேப் பண்ணும், 5:00 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது. ஆனா இதுல அழகு என்னன்னா 5:30 மணிக்கு அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்த பீரியடே அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல தொட்டுட்டு உங்களுக்கு கில் ஜோன் டைமிங் இன்னொரு செஷன் வர வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்தால், அந்த கில் ஜோன் செஷன்ல வரக்கூடிய கேண்டில் இதுக்கு முன்னாடி அங்க தொட்டிருக்க எல்லா கேண்டில்ஸோட ஐயை எடுத்துட்டு இறங்கும். சரிங்களா? நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இந்த 5:30 மணி கேண்டில் தான் இதுக்கு முன்னாடி இந்த ஐசஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்குது.
அந்த மாதிரி எடுத்துட்டு இறங்கும் போது நீங்க அப்பவே என்ட்ரி போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனா அது எல்லாரும் பண்ணுவீங்களான்னு கேட்டா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர தைரியமா பண்ணுவீங்க. ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு இன்னொரு எம்எஸ்எஸ் பார்த்துட்டு திருப்பி இந்த எஃப்இஜில நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிரேக்கர்ஸ் நிறைய பேர் டவுட் இருக்கும். பிரேக்கர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் எங்க உங்களுக்கு எஸ்எஸ்எல் கனெக்ட் ஆகுது இங்கே தானே, அங்க இருக்கக்கூடிய பிரேக்கர் எடுத்தீங்கன்னா ஒன்று ஃபெயில் ஆகாது. லாஸ்டா இங்க எடுத்தோம்னா கன்ஃபார்ம் ஃபெயில் ஆகும். இது வந்து நான் என்னோட ஓன் ப்ராக்டிஸ்ல பயங்கரமா பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. நான் நிறைய பார்த்துட்டேன் இதை. சரிங்களா? அப்படின்னா எஃப்இஜி போயிடணும் கம்முன்னு, வேற எதுவும் பண்ணாம. இங்க யூனிகார்ன் மாடல் இது. திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு எங்க வந்து ஹையர் லோல இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வாட்டி லோவர் லோ மாத்துதோ அதுதான் நீங்க மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எம்எஸ்எஸ் கிடைக்கிற இடத்துல தான் பிரேக்கர் மார்க் பண்ணணும். அங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்கும். இங்க வந்து கன்சாலிடேஷனா இருக்கு ஸ்ட்ரக்சர். கன்ஃபார்மா நான் இங்க வச்சுட்டு எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் தான் அதிகமா காமிக்க மாட்டேன். நான் டேரக்டா இங்க எதுவுமே வச்சிருவேன் தான். கன்ஃபார்ம் நாங்க வச்சுப்பேன். ஓகே, அங்க வச்சுட்டு எனக்கு மினிமம் வந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும், அதாவது இந்த லோ வரைக்கும்லாம் இல்லை, நல்லாவே பின்னாடி போயிட்டு ஹோல்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 4 ஹவர்ல மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அதனால இங்கதான் இருக்கு ஏதோ ஓரளவுக்கு லோஸ்ன்றது. இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி லோஸ். ஒரே நிமிஷம். ஸோ அந்த லோஸ் வரைக்கும் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம். அது வரைக்கும் ரீச் ஆனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டர் தான் கிடைச்சிருக்கும். அவ்வளோதான், ஒரு 2 தான் கிடைக்குது. இப்போ இதே காய்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இங்கே சொல்லிடலாம். இங்கே வச்சிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்க, ஒரு 7, 8 வரைக்கும் கிடைக்குது. அப்படிலாம் இல்லை, ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கே தெரியும் மனசாட்சிக்கு ஓரளவுக்கு எக்ஸல் எங்க, அதாவது எஸ்எல்ல வந்து நிஜமா இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதெல்லாம் கிளாஸ்ல எடுக்கும்னு சொல்லிட்டு அதுதான் நான் உங்களுக்கு இங்கே டீச் பண்ணிருக்கேன். சரிங்களா? நான் அது வரைக்கும் தான் வைப்பேன். இந்த மாதிரி கன்சல்டேஷன் வந்து எடுத்துட்டு போய் மேலே வச்சுப்பேன். இங்கே வச்சு அடி வாங்கினாலும் அது லாஸ்ட் தான். அதனால தான் இங்கே வச்சுட்டு கன்ஃபார்மாக எனக்கும் தெரிஞ்சு உட்காந்துருப்பேன். ஸோ இது எப்போ வெனஸ்டே போல என்ட்ரி உங்களுக்கு நியூயார்க்ல தான் கிடைச்சிருக்கு. ஆனால் லண்டன்லேயே உங்களுக்கு எம்எஸ்எஸ் வச்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரி லண்டன் கில் ஜோன் 1/2 மணி நேரம் கழிச்சு கிடைச்சது. ஓகே, வெனஸ்டே வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சுதா? அகைன் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போங்க. இப்போ தேர்ஸ்டே மார்க்கெட்டே நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வெனஸ்டே மார்க்கெட் நியர்லி எங்கே இருக்கு? இந்த 6:30 மறுநாள் ஃப்ரைடே ஓப்பன் பண்ணும்போது, சாரி தேர்ஸ்டே ஓப்பன் பண்ணும்போது 10:30 இங்கே இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல 10:30 இருக்கு. இந்த லோ டார்கெட் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லோ டார்கெட்டா, நெக்ஸ்ட் வேற எந்த லோ இருப்பான்? இந்த லோ டார்கெட் கிட்ட வந்திருக்கானுங்க. இப்போ 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவர் போயிட்டு தேர்ஸ்டே மார்க்கெட்டை பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு வெனஸ்டே ஃபுல்லா அப்படியே டவுன் ஆகிட்டே வருதா? இந்த வெனஸ்டே டவுன் ஆகும்போது ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும். ஓகே, ஆர்டர் ஃப்ளோ பார்க்கலாம், ஒண்ணுமே புரியாது. கரெக்டா இந்த லோ உடைச்சிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா? இந்த லோவை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு அகைன் அந்த லோவை போய் டேப் ஆகுது பிரேக்கர் பிளாக். சரியா? இது வரைக்கும் பார்த்தீங்களா? பிரேக்கர் பிளாக் டேப் ஆகுது. டேப் ஆகிட்டு அங்கேருந்து இந்த லோ உடைக்கிறான். இந்த லோ சொல்கிறேன் ப்ரோ, இந்த லோ உடைக்கிறாங்க. இது ஃபுல்லாக என்னது? மார்னிங் மார்க்கெட். இப்போ இந்த லோ உடைக்கும் போது எனக்கு இங்க ஒரு ஃபிப் கிடைக்குதா? ஸோ அங்க ஒரு எஃப்இஜி கிடைக்குதா? இப்போ போயிட்டு நான் வந்து மாத்துவேன். 11:30 மணிக்கு டேப் ஆயிருக்கு. ஆனா அவன் இறங்க வந்து ஈவினிங் தான் இறங்கியிருக்கான். அப்போ அவ்வளோ நேரம் கன்சல்டேஷன் பண்ணியிருக்கான். ஓகே, என்னன்னு தான் போய் பார்த்துருவோமே 15 மினிட்ல. ஜஸ்ட் ஓகே, ஒரு தேர்டு. இது வந்து பிரேக்கர் பிளாக் கோடு. இந்த ஃபிப் எடுத்துடுறேன் ஏன்னா ப்ரீமியம்ல தான் இருக்கு. இது பிரேக்கர் பிளாக் கோடு, இது லோவர் லோ உடைச்ச கோடு. தென் இது வந்து 1 ஹவர் எஃப்இஜி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டேப் ஆகிறது வந்து இங்க டேப் ஆகுது 12:15. கன்ஃபார்மா நான் வந்து டேப் ஆனோன்னு எடுத்துட மாட்டேன், எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எடுப்பேன். இங்க வந்து எம்எஸ்எஸ்ன்னு எங்கேயுமே கிடைக்கல ப்ரோ. ஜஸ்ட் டேப் ஆச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன். ஓகேங்களா? இப்போ எங்க ப்ரோ இது எம்எஸ்எஸ் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபுல்லா கீழே இறங்கி இந்த லோலாம் எடுக்குது. லோ எடுத்துட்டு இங்க வந்து எஃப்இஜி வச்சிருக்கு, தெரியுதா? சரி விடுங்க, இங்க எஃப்இஜி வச்சிருக்கு, தெரியுதா ப்ரோ? ஓகேங்களா? இந்த எஃப்இஜி வந்து டேப் ஆனது 6 மணி நியூஸ் கேண்டில். இதுதான் வந்து சைட் ப்ரோக்கர் தான் நினைக்கிறேன் டவுட். ஒன்று மார்க் பண்ற ஓபி எஃப்இஜி லைட்டா இந்த ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு கரெக்டான டைரக்ஷன்ல போயிடுது, அது வேலிடா வேலிட் இல்லையான்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கு பாத்தீங்களா, பிரசன்டேஷன் ஆஃப் ஈக்குவல் ரிலேட்டட் ஐஸ். இவன் இருந்தா நார்மல் டைம்லயே இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு போவான். நியூஸ் டைம்னா கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்குவானுங்க. ஸோ நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா லாஸ் அடிச்சுட்டு இறக்குவான். நீங்க வந்து இங்க மைனர் தானே போயிருக்கு, நம்மளுக்கு லாஸ் அடிக்கலன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு சப்போஸ் இது வரைக்கும் போயிட்டு இறங்கினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாஸ் ஆகும். எந்த அளவுக்கு அவன் வந்து ஸ்வீப் பண்ணிப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், திருப்பி இதை வந்து ஓட விட்டுருவேன். இந்த பிஎஸ்எல் டு அகைன் இந்த எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆனானா, கலெக்ட் ஆகிட்டு இப்போ திருப்பி ஏதோ இப்படி போறான் வரான், 5 மினிட்ல போய் பாக்குறேன், அங்க இருந்தா எடுப்பேன். இல்லையா நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு வழி இருக்காங்க என்ன திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இங்க ஃபுல்லா விக்கா தான் இருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து அங்க இருந்து இங்க ஃபால் ஆகுது. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, வழி மீன்ஸ் லோவில் வந்து பிரேக்கர் இருக்கான்னு பார்ப்பேன். பிரேக்கர் இல்லைன்னா அதுக்கப்புறம் திருப்பி என்ட்ரியே இல்லை, அவ்வளோதான், விட்டுருவேன். அன்னைக்கு என்ட்ரி இல்லைன்னு விட்டுருவேன். ஏன்னா எல்லா நாளும் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. பயாஸ் கரெக்டாக போச்சு, என்ட்ரி இல்லை, அவ்வளோதான். சாரி, நீ எழுதி இது டோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் நம்ம. இங்கே பாருங்க, இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ பிரேக் ஆகுதா? ஸோ இந்த லோவில் வந்து பிரேக் ஆகும்போது இந்த எஃப்இஜி ஃபார்மேஷன் ஆகுது. இந்த எஃப்இஜியில் எனக்கு டேப் ஆச்சுன்னா என்ட்ரி எடுப்பேன். அந்த எஃப்இஜியில் எனக்கு டேப் ஆகலை, திருப்பியும் மார்க்கெட் இறங்குது. ஆக மொத்தத்தில் எனக்கு இங்கே என்ட்ரியே இல்லை, அவ்வளோதான். என்ட்ரி இல்லை, வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் எனக்கு 1 ஹவர் எஃப்இஜி ஓகே, அதெல்லாம் டேப் ஆச்சு. தென் எம்எஸ்எஸ் வச்சு நீங்கள் லைட்டாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்வீப் பண்ணிட்டு இறக்குறானுங்க. ஓகே, வயசுலாம் ஓகே, என்ட்ரி இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. டர்ஸ்ட் என்ட்ரி இல்லை ப்ரோ. இதுக்கு பதிலாக ஜிபிபிஎஸ்ல டர்ஸ்ட் என்ட்ரி இருந்தது, தெரியுதுங்களா? டர்ஸ்டே லண்டன்லேயே எடுத்தாச்சு. ஜிபிபிஎஸ்டி டர்ஸ்டே டைம்ல லண்டன்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு 4.6 ஹவர் போதும்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்கார வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போங்க. 4th டேட் ஃப்ரைடே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது, இன்னமும் இது வந்து ரீச் ஆகலை. உங்களுக்கு வந்து இங்கேயே நின்றுச்சு. 6:30 மணி கேண்டில் டர்ஸ்டே வந்ததுக்குள்ளாரதான் மார்க்கெட் அப்படியே சுத்துது. ஓகே, மறுநாள் 10:30 மணி டு முடிஞ்சிச்சு. 10:30 மணி டு 2:30 வரைக்கும் முடிஞ்ச கேண்டில் இங்கே தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ செல்லு தான். ஆனால் உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல ஸ்பீடியா ரெக்கில் ஜோன்ல வேணும்ல எடுக்கிறதுக்கு, அதான மெயின். அப்போ ஃபாலோ பண்ணணும் மார்க்கெட் நீங்க தான். இது நல்ல என்ட்ரி, நல்லா ஃபாலோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரைடே ஜிபிபி யூஎஸ்டியில் என்ட்ரி கிடைக்கல, என்எஃப்பி கேண்டில் அப்படியே இறங்கிடுச்சு. ஆனால் அதே ஃப்ரைடே உங்களுக்கு நியூஸுக்கு முன்னாடியே என்ட்ரி கிடைச்சா தாராளமாக நியூஸ் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் கரெக்டாக இருக்கணும். அது இங்கே கிடைச்சிருக்கு, நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இங்கே இந்த லோ கரெக்டாக இருக்குங்களா? இப்போ நியூ ரேஞ்சு இது ஐலேருந்து இது லோ. ஓகே, இந்த ஐ டு இந்த லோ போட்டிங்கன்னா இந்த கேண்டில் ஓபி, அந்த கேண்டில் ஓபிங்களா? அதை டேப் ஆனது எப்போ ப்ரோ? அன்னைக்கு நைட்டே 9 மணிக்கே டேப் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். எக்கச்சக்கமாக அவங்க தொட்டுனே இருந்தது ப்ரோ. நான் எப்படி ப்ரோ ட்ரேட் எடுக்கிறது? தைரியமாக 15 மினிட் டைம் ஃப்ரேம் போயிட்டு கில் ஜோனில் நீ எம்எஸ்எஸ் கிடைக்குது, அது உட்காந்துருப்பேன். அது வரையும் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆனால் செல் பிடிஆரில் மார்க்கெட் உட்காந்துருக்குதுன்றது எனக்குமே தெரியும். அது போதும் எனக்கு, புரியுதுங்களா? செல் பிடிஆரில் மார்க்கெட் உட்காந்துருக்கு, தாராளமாக அது போதும். கான்ஃபிடென்ஸுக்காக சொல்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இவர் யாரு? இதான் ரீஃபைன்மெண்ட் சொல்கிறது. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரும்போது உங்களோட பிடிஆர்எஸை ரீஃபைன்மெண்ட் பண்ணி கீழே சின்னதாக மாற்றுறது. இது யாரு? ஓபியா? ஓகேங்களா, இது வந்து 1 hour ஓபி, குழம்பிட வேணாம், இது 1 hour ஓபி. ஒரே நிமிஷம் ப்ரோ, டக்குன்னு மார்க்கிங்ஸ்லாம் வராது. இது 1 hour ஓபி, இது 15 மினிட்டு, அப்புறம் எஃப்இஜி ப்ளஸ் ஓபி. ஓகேங்களா, இப்போ இங்கே நல்லா பாருங்க, ஏஷியன் மார்க்கெட் இறங்கிட்டான், திருப்பி லண்டன் மார்க்கெட் போகிறான். இந்த லண்டன் மார்க்கெட் 11 மணிலேருந்து நியர்லி உங்களுக்கு இது வரைக்கும் ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான். இங்கே என்ன தெரியுமா ஒரே ஒரு அழகு, தெளிவாக அவனுக்கு வந்து எனக்கு ஆர்டர் ஃப்ளோ தரானுங்க, அவ்வளோதான். அது ஒன்று மட்டும் தான் எங்கள் பார்ப்பேன். போகிறானா, ஹை எடுத்தானா, லோ எடுத்தானா, திருப்பிட்டு போய் தொட்டானா, இறங்கிட்டானா, என்னத்தை ப்ரோ தொட்டா இறங்கிட்டான், இப்போ டவுட் வரும் நிறைய பேருக்கு. ஒன்றும் இல்லை ப்ரோ, அங்கே ஒரு ஓபி இருந்தது, அதை தொட்டுட்டு இறங்கிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் கேண்டில் இருக்குல்ல, அவர் தான் ஓபி. அதாவது இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஓபி. ஓகேங்களா, இந்த ஐ எடுத்தாச்சு, இந்த லோவையும் இங்கே எடுத்தாச்சு. போயிட்டு ப்ரீமியமில் வந்து இந்த ப்ளூ கலர் கேண்டில்
கரெக்டாக அவர் வந்து 11.15 தொடறாரு. நான் என்ட்ரி எடுக்கல லண்டன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கன்சல்டேஷனாக இருக்குது. அதனால் என்ட்ரி எடுக்கல. நியூயார்க் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா என்எஃப்பி நியூஸ் இருக்குது. நான் சொல்கிறேன் ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்எஃப்பின்றது இல்லை, ஐ இம்பாக்டட் நியூஸஸ் வந்து நியூயார்க் செஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லண்டன் செஷனில் அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடாது, திருப்பி வந்து நியூயார்க் ஸ்வீப் பண்ணிட்டு போவோம் இது போல். அதனால தான் எடுக்க மாட்டோம். திருப்பி ஸ்வீப் பண்ணிட்டானா அவனும் திருப்பி ஐ எடுத்தானா, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐ கலெக்டட், நான் கோடு போடுறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐ கலெக்டட், தென் இங்கே வந்து லோ இருக்கு. 5 மினிட்ல பார்த்தா தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு 15 மினிட்லேயே நான் என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. 5 மினிட்ல பார்த்தா தெரியும். நீங்களும் அதை வந்து போக போக கற்றுப்பீங்க. 5 மினிட்லேயே பார்த்து எடுப்பீங்க. எம்எஸ்எஸ்ஸா ஐ எடுத்து லோ எடுத்தாச்சா, தென் இது வந்து உங்களுக்கு பக்கா ஓபி. அவ்வளோதான் மார்க்கெட் ஃபால். உங்களுக்கு இங்கே வந்து அந்த லைன் போட்டோன்னா முடிஞ்சது வேலை. 10311 எஸ்எல் வந்து ஐயில் தான் வைக்கணும். ஸ்ட்ரக்சர் ஐயில் வைக்கணும் எஸ்எல். ஓகே, ஐயில் வச்சுட்டு எங்கே ப்ரோ டிபி அடிச்சிருவான் ப்ரோ. ஒரு நிமிஷத்துல இவ்வளோ பெருசு போயிடும் ப்ரோ. நீங்கள் என்னதான் உங்களோட டிபியை வந்து கட்டுப்படுத்தி இது வரைக்கும் போதும் நீங்கள் வச்சிருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் தான் கிடைக்கும். நியூஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான வேலை நீங்கள் மாட்டினீங்கன்னா செம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்திருந்தீங்கன்னா உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய கேண்டில் நீங்கள் தாங்கணும். நீங்கள் வந்து 0.5% தான் லாஸ் வச்சிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலுமே ஸ்டாப் லாஸ் அப்படின்றத நீங்கள் செட் பண்ண விட்டீங்கன்னா நீங்கள் காலி. அப்படி சொல்கிறேன் நான். ஓகேங்களா? நியூஸில் எடுக்காதீங்க. அதுக்குதான் இங்கே வந்து எப்படி ப்ரோ ட்ரேட் புக் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் முடியுதா, அது எவ்வளோ கிடைக்குது, 667 புக் பண்ண முடியாது, ஒரு 600 அவ்வளோதான். அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம். சரிங்களா? எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு $54 நியர்லி 10 லாட்டு போடலாம். ஆமா, 10 லாட்டு போடலாம். ஓகேங்களா? ஏன் 10 லாட்டு போடலாம்னா 100K அக்கௌண்ட்ல 0.5% ரிஸ்க்குனா $500. சரிங்களா? 10 லாட்டு போட்டா ஒரு $540 அவ்வளவுதான். 10 லாட்டு போடலாம். 10 லாட்டு போட்டு நீங்க $600 பிடிக்கலாம். ஒரு லாட்டு $600, 10 லாட்டு $6000 அவ்வளவுதான். இந்த ஒரு ஆசைனாலதான் எல்லாரும் நியூஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் நிறைய கிடைச்சிடும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நியூஸ் ட்ரேட பண்ணணும்னா இந்த அளவுக்கு நீங்க அனலைசிஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஓகே, தப்பு இல்லை. எதுவுமே பண்ணாம கேம்லிங் போல போயிட்டு ஒரு செல் அடிச்சேன், பை அடிச்சேன். ஏன்னா இப்போ அந்த மாதிரியே வந்து நிறைய பேர் மார்க்கெட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னுவாங்க. என்ன போய் கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்களோ ஒரு லாட் பை போட்டுருங்க, ஒரு லாட் செல் போட்டுருங்க. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் எதனா ஒரு பக்கம் நல்லபடியா போயிடும்ல. அப்ப அங்க வர ப்ராஃபிட் வந்து இங்க ஆவரேஜ் ஆயிடும். மந்த்லி ஒரு 3% மேக் பண்ணலாம். இது பேர் தான் எட்ஜிங். இப்படியும் பண்றாங்க. அது வந்து ஒரு சஸ்டைனபிளா பண்ண முடியும் பெரிய கேபிட்டல்னா எனக்கு தெரியல. நாம இப்படிதான் பண்ணுவோம். நாம வந்து இங்க தெளிவா 1 ஹவர்ல உங்களுக்கு ஒரு ஓபி எஃப்இஜி எல்லாத்தையும் பிடிச்சி, இங்க 1 ஹவர்ல எஃப்இஜி பிடிச்சோம். அங்க வந்து இறங்கிச்சு மார்க்கெட். இந்த லோ எடுத்து இந்த லோவர்ல வச்சுட்டு இந்த ஐட்டு இந்த லோ ஃபிப்பு போட்டோம். இங்க வந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர்ல ஓபி இருந்தது. தென் அந்த 1 ஹவர்ல ஓபி இருந்தது பத்தாம 15 மினிட்ல போய் நீங்க கன்ஃபர்மேஷன் பார்க்க போய் அங்க ஒரு எஃப்இஜி பிளஸ் ஒரு ஓபி இருந்தது. அதை மார்க்கெட் வந்து எப்போ தொட்டாச்சு. ஆனா நியூயார்க்கில் ஜோன்ல வந்தப்ப நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணதுக்கான காரணம் என்எஃப்பி நியூஸ் வந்து இருக்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய செஷன்ஸ் வந்து நம்ம அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டோம். என்எஃப்பி, சிபிஐ, எஃப்ஓஎம்சின்னு சொல்லிட்டு நியூஸஸ் கிளாஸஸ் வரும்போது பார்ப்போம். சரிங்களா? அப்போ நான் 5 மினிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு சொன்னது தான், கில் ஜோனுக்கு முன்னாடியே ஒரு பீரியட் நல்ல பீரியட் தொட்டு இருந்ததுன்னா கில் ஜோன் வரும்போது அது எல்லாத்தையும் போய் தூக்கிட்டு ஒரு எம்எஸ்எஸ் வச்சு டேப் பண்ணிட்டு இறக்கிட்டான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மண்டே ட்ரேடு கிடைக்கல. ஓகே, ஃப்ரைடே ட்ரேடு கிடைக்கல. அதே மண்டே ஃப்ரைடே ட்ரேடு வந்து இங்க காம்பன்சேட் ஆயிடுச்சா யூரோ யூஎஸ்டில. இப்போ உங்களுக்கு நான் ஆர்ஆர் படி வந்துடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது டவுட் இருக்கும், அக்கௌண்ட் முடிக்க முடியுமா முடியாதா, ரியலா இல்லையான்னு சொல்லிட்டு. டியூஸ்டே 5.3. யாராவது மைக் ஆன் பண்ணிட்டு கால்குலேட் பண்றதுனால கூட கால்குலேட் பண்ணிட்டுவாங்க, நோ ப்ராப்ளம். இங்க ஒரு 5, இது ஒரு 3, 8.
தென் இங்க ஒரு 2.5 10.5 சரிங்களா. அதுக்கப்புறம் இது ஒரு 4.5 10.5 4.5 ஒரு அரௌண்ட் ஒரு 15 வந்து இதுல மட்டும். நான் இங்க வந்து அந்த மண்டே டியூஸ்டே மட்டும் போய் பார்க்கறேன், மண்டே ஃப்ரைடே மட்டும் பார்க்கறேன். இங்க பாருங்க ஒரு 1:2 1:10 வச்சுக்கோங்க. 15னா அது ஒரு 25யா, அங்க ஒரு 15 இங்க ஒரு 10 25. மிச்ச நாள் நான் எதுவுமே சேர்க்கல. இது மண்டே. மண்டே இது 5.5 30.5 பெர் வீக்ல. எல்லா வாரமோ எல்லா மாசமோ எல்லா நேரத்துலயும் இந்த மாதிரி அதிகமான ப்ராஃபிட்ஸ்லாம் மேக் பண்ண முடியாது. ஆனா ஒரு இயர்ல செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்டர் இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்டர்னா ஜான்வரி பிப்ரவரி மார்ச் அது ஃபர்ஸ்ட் குவார்டர், ஏப்ரல் மே ஜூன் செகண்ட் குவார்டர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தேர்ட் குவார்டர் சரிங்களா. இந்த மாதிரி குவார்டர்ஸ்ல உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஃபோர்த் குவார்டரும் நல்லா இருக்கும். ஃபோர்த் குவார்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 மந்த் சூப்பரா இருக்கும். அக்டோபர் நவம்பர் நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ இது பேர் குவார்டர்லி தியரின்னு சொல்லுவாங்க. அந்த தியரி நம்ம போர்ஷன் இருக்கு, அதே நான் எடுப்பேன். ஸோ இங்க வந்து பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 30.5, 1/2% ரிஸ்க் எடுத்துருந்தா 15%, 1% நீங்க அக்கௌண்ட் ரிஸ்க் எடுத்து பண்ணிருந்தீங்கன்னா இங்க 30% உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். இவ்வளவுதான் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு. இப்போ ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்னா டைம் ஃப்ரேம்ல ரேண்டமா போயிட்டு ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு 1 ஹவர்லயோ 4 ஹவர்லயோ ஹெச்டிஎஃப்ல எஃப்இஜி ஓபிசி எதனா மார்க் பண்ணுங்க, பிபிசி எதனா மார்க் பண்ணிட்ட பிறகு லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு 11:30 இருந்து அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லண்டன் மார்க்கெட்டுக்கு 11:30 to 3 o'clock உள்ள ஒரு எம்எஸ்எஸ், அங்க ஒரு பீரியரே கில் ஜோன்ல டாப் ஆயிருக்கும். அப்படி இல்லை நியூயார்க்ல ஒரு எம்எஸ்எஸ், அப்போ ஒரு பீரியரே கிடைக்கும், அது கில் ஜோன்ல டாப் ஆயிருக்கும். இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஹெச்டிஎஃப் பிடிஆர்ஏ டு எல்டிஎஃப் பிடிஆர்ஏல எம்எஸ்எஸ் பிளஸ் எக்ஸிகியூஷன், எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர்ஏ இன் கில் ஜோன் டைமிங். இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ஸ்க்கான ஒர்க். இப்போ இங்க நான் வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிம்பிளிஃபையா எடுத்தேன்னா, ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த எஸ்எம்டிஓ தென் மேக்ரோஸோ அதுக்கப்புறம் இந்த எஃப்இஜிஸோட டைப்ஸ் எல்லாம் எடுத்த பாருங்க, அது இது அந்த மாதிரி எதையுமே வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் சும்மானா கன்சல்டேஷன் எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் அது இதுன்னு எதையுமே சொல்லல. ஸோ உங்களுக்கு நார்மலா என்ன எடுத்தேன்னா ஸ்ட்ரக்சர் தென் டார்கெட்ஸ்க்காக சைட்ல வந்து அந்த ஈக்குவலோசன் அப்படின்ற ஹெச்ஆர் மார்க்கெட் எல்லார் மார்க்கெட்டான லிக்விடிட்டி எம்எஸ்எஸ் பிடிஆர் இதை தான் எடுத்திருந்தேன். புரியுதுங்களா? இதான் நான் சொல்றது, திருப்பி திருப்பி நான் சொல்றது ஒரே ரீசன், மார்க்கெட்டை வந்து உங்களால சிம்பிளிஃபையா இந்த மாதிரி பார்க்க முடியும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நிறைய பேருக்கு சொன்னா அதே தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனா நிஜமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ஒரே காரணம் இதுதான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம நீங்க ஃபண்ட் எடுக்க முடியாது. இப்போ ஃபண்டட் கம்பெனிஸே இல்லை, நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபண்டட் கம்பெனிஸே இல்லைன்னா கூட உங்க ஃபண்டை வச்சு நீங்க நல்லா செய்து காமிச்சால் அதுக்கப்புறம் ஃபண்டு தரத்துக்கு அது தனி கம்பெனி இருக்கு. உங்க ட்ராக் ரெக்கார்டு கேட்பான். உங்க ஓன் ஃபண்டு அது $1000 $2000 ஓகேங்களா, அதை வச்சு நீங்க நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணணும். எவ்வளவு தெரியுமா மேக் பண்ண சொல்லி கேட்பாங்க. மந்த்லி 5 to 6% ரிட்டர்ன் எடுத்தாலே போதும்னுவான், அதிகபட்சம் 8% மந்த்லி. நீங்க அவ்வளவு ரிட்டர்ன் வந்து கன்சிஸ்டன்டா 12 மாசத்துல ஒரு 9 to 10 மாசம் நீங்க மேக் பண்ணாலே போதும் தான் சொல்லுவானுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டை வந்து அந்த கம்பெனி கிட்ட இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடர்ஸை கனெக்ட் பண்ணும். நீங்க தான் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்கு. அப்படி இல்லையா பிரைவேட் ஈக்விட்டி சைன் பண்ணலாம். எனக்குமே பர்சனலா நிறைய பேர் வந்து ரியல் ஃபண்டிங் தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா என்னோட சர்க்கிள் இருக்கு, ஓகே, பிசினஸ் சர்க்கிள், எனக்கும் தனி சர்க்கிள் இருக்கு. அதுலயுமே வந்து எனக்கு ரியல் ஐஎன்ஆர் வந்து ஃபண்டிங் தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் வந்து நீங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. மேபி துபாய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க தாராளமா இந்தியாவில் நடத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஃபண்டுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திறமை இருக்கணும். உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும்தான் நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். அதுதான் ரியாலிட்டி. நான் ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உள்ள வரும்போது எனக்கு ப்ராஃபிட்ன்றது தெரியவே தெரியாது. அப்புறம் எப்படி நான் ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணேன்னா, ஓப்பனா சொன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபண்ட், ஓகே, ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் என்னோட ஏஜ் குரூப்ஸ் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரு 5 to 6 இயர்ஸ் பெரியவங்க, வேலைக்கு போறவங்க. ஓகே, அவங்களும் என் கூட சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவங்க கொடுத்த ஃபண்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஐ மீன் பர்சன்டேஜ் பேசிஸ் தான். ஓகே, ஸோ அது போலதான் ஒரு 3L வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2000 3L மீன்ஸ் ஒரு $4000 கிட்ட வரும். ஓகேங்களா? அது போலதான் நான் ஸ்டார்ட் பண்ணது. நான் ரிட்டர்ன் ஆவரேஜா ஒரு 15% to 10% மேக் பண்ணிட்டு இருந்தேன். நான் பியூர் சிங்கிள் பேர் கோல்டு ட்ரேடர். அப்போ அதுக்கப்புறம் நான் கோல்ட ஸ்விங்க்கு போட்டு இயூஜி வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கோல்ல நிறைய மூமெண்ட் வந்து ஸ்விங்ல நிறைய பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபண்டுன்னு ஒரு மேட்டரே கிடையாது. ஃபண்டிங் கம்பெனிஸ் எங்கேயும் போகாது. ஓகே, நான் இப்போ ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு ஃபண்டிங் கம்பெனிஸ்க்கான டீடைல்ஸ் வந்து தனி ரெக்கார்ட்ல பேசலாம். இப்போ டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.